மேஷ ராசிக்காரங்களுக்கு இயல்பாக அவங்க என்ன தசைநாதனாக இருக்கலாம், என்ன புத்திநாதனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் திருமண யோகம்னா கண்டிப்பாக யோகம்தான். அதே ரிஷப ராசிக்காரங்களுக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 23 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் திருமண காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்ம ராசியோடைய வயசையும் நம்ம கணக்கிடலாம். தசாநாதனில் 7ஆம் பாவம் அதிபதியுடைய அமைப்பு எடுத்துக்கலாம். சில பேருக்கு 7ஆம் தசை நடக்கவில்லை, புத்தி 7ஆம் ஸ்தானத்து புத்தி வருமா? வரும். அப்போது அந்த 7ஆம் ஸ்தானத்துடைய புத்தி அந்த தசாநாதனுக்கு சமநிலையாக இருக்க வேண்டும், நட்பு ரீதியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்து அந்த தசை 7ஆம் தசை சனி பகவானாக இருக்கலாம், ராகு எதுவாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு திசையில் புத்தியாக அமையக்கூடிய காலகட்டத்தில் அவங்க திருமணம் அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு வகை. பொதுவாகவே ஒவ்வொரு லக்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1, 5, 9 1, 5, 9 தசாநாதனோ புத்திநாதனோ கட்டத்தில் அவங்களுக்கு பிடித்தமான வரன் அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல சுத்தமான ஜாதகமா அல்லது சுத்தம் இல்லாத ஜாதகமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா